உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு காவலில் உடனே சிறைப்படுத்த கோரியும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில துணை செயலாளர் வனஜா கர்ணன், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்டராசா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் சர்மி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னோடி தமிழன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், சமூக நல்லிணக்க பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இளந்தளிர் முத்து, அந்தோணிராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், திருவைகுண்டம் தொகுதி துணை அமைப்பாளர்கள் மதுசூதனன், ஷர்மா, தொண்டரணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜா, மீனவர் மேம்பாட்டு பேராயத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் முகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அல்லது திருவள்ளூரில் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டத்திலும் சாதி வெறி தலைவிரித்தாடுகிறது. எங்கு பார்த்தாலும் சாதிய மனோநிலைகள் தலைத்தோங்கி நிற்பதை நம்மால் உணர முடிகிறது. எல்லா தளத்திலும் சாதி வெறி தாண்டவங்களை நாம் எதிர்கொண்டுதான் வருகிறோம். எனவே ஆட்சியாளர்கள், குறிப்பாக திமுக தலைமையிலான அரசு இதை சரி செய்ய வேண்டும், சீர்படுத்த வேண்டும். தமிழகம் தழுவிய அளவில் சிறப்பு முகாம்களை போட்டு அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அவர்களுக்கு வகுத்து தர வேண்டும். ஈரோடு காளைமாட்டு சிலை வழியாக அடிக்கடி லாரிகளில் மண் ஏற்றிக் கொண்டு செல்லப்படுகிறது. இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சாதிக் தலைமையில் அவ்வழியாக மண் ஏற்றி சென்ற லாரியை சிறைபிடித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சூரம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது எந்த உரிமமும் இல்லாமல் மண் எடுத்து செல்லப்படுவதாகவும், எனவே லாரியின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசிக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஈரோடு ரயில் நிலையத்தில் மேம்பாட்டு பணிகள் நடப்பதால் ஒப்பந்தம் அடிப்படையில் இயக்கப்படும் லாரிகளில் மண் ஏற்றப்பட்டு ரயில்வே காலனியில் மற்றொரு பகுதியில் கொட்டப்படுவது தெரியவந்தது. எனவே வருவாய்த்துறை, கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கும்படி போலீசார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செல்போன் மூலமாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தனர். அப்போது இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதன் பேரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தனியார் கான்ட்ராக்ட்காரர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக கனிம வளங்களை சுரண்டிக் கொண்டு இதுபோன்ற தனியார் வாகனங்களில் கனிம வளங்களை ஆங்காங்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இது தொடர்ந்து ஈரோடு மாநகரில் பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இன்று காலை பட்ட பகலில் தனியார் வாகனத்தில் வளரன்கோ அப்படிங்கிற கான்ட்ராக்ட்காரர் இவர் தன்னுடைய வாகனத்தில் சாயல் மண், அதாவது பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தோண்டி வண்டி நிறைய நிறச்சி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. வண்டியை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வண்டியிலேருந்து ஏதாவது ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆய்வு பண்ண கேட்கும்போது வண்டியில் எந்த ஒரு ஆவணங்களுமே வண்டியில் இல்லை. இந்த மண்ணை எங்கேருந்து எடுத்தாங்க, இந்த மண்ணை எங்கே கொண்டு போகிறாங்க,
இந்த மண்ணை இந்த மாதிரி எடுத்து எத்தனை வருஷமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஆவணங்களுமே இந்த வண்டியில இல்லை. நாங்கள் இந்த வண்டியை பிடிச்ச உடனே அரசு அதிகாரிகளாக ஏடி மைன்ஸுக்கு நாங்கள் தகவல் கொடுத்தோம், காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். ஏடி மைன்ஸினுடைய அசிஸ்டன்ட் இங்கே நேரில் வந்து வாகனத்தை ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணும்போது வண்டியில் எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு காவல்துறை ஒரு டிஎல் லைசன்ஸ் இல்லை, ஒரு லைசன்ஸ் இல்லை, ஆர்சி இல்லைன்னா கூட 25,000 ரூபா 10,000 ரூபா அப்படின்னு அன்றாடம் காட்சி மக்களுக்கு வந்து ஃபைன் விதிக்கிறீங்க. அது நியாயமானது, சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டது. கான்ஸ்டிடியூஷன் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வண்டியை நாங்கள் பிடிச்சி நிறுத்தி இருக்கிறோம். இதில் பூரா கனிம வளம் இருக்கு. ஆனால் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் எந்த ஒரு தவறும் செய்யலாமா அப்படிங்கிறது இந்த டைமில் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். காவல்துறைக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டோம், வருவாய்த்துறைக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டோம், ஆர்டிஓக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருக்குறோம், ரெவன்யூக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த அதிகாரிகளுமே இப்படி போன்ற கான்ட்ராக்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. கரெக்டான சட்ட ரீதியான நடவடிக்கை வேணும் அப்படின்னு மக்கள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் SM சாதிக் கோரிக்கை வைக்கிறேன். விசிக அங்கீகார வெற்றி விழா, தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்தநாள் விழா மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் திருச்செந்தூர் தேரடி செல்வ மஹாலில் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் எழுத்தாளர் கௌதம் சன்னா கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர் 283 பேருக்கு சீருடை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன், மாவட்ட செயலாளர் டிலைட் ரவி, முன்னாள் மண்டல செயலாளர் சொசு தமிழினியன், தொகுதி செயலாளர் குட்டி என்ற வெற்றிவேந்தன், இடதுசாரி செயற்பாட்டாளர் தமிழ்செல்வன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், காயல் நகர செயலாளர் அம்பேத், அல் அமீன் திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா, கோட்டை சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் உளுந்தூர்பேட்டை தொகுதியின் நிர்வாக கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்ற வாரம் வீட்டின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்த கட்சியின் மூத்த நிர்வாகியும் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளருமான எறையூர் கலையரசனை பெட்ரோல் ஊற்றி கொலை செய்த குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் எழுச்சி தமிழர் அவர்களை அழைத்து வந்து நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் குடும்ப நலநிதி வழங்கும் நிகழ்ச்சி நடத்துவது என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசிங்கம், ஆர் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தங்க ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர்கள் கோட்டை அரசன், அரும்பலவாடி பூசமணி, மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா, இறையூர் நிர்வாகிகள் நிக்கோலஸ், வின்சன், அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தங்கசாலை வீதி வடக்கு தெருவை சேர்ந்த துரைசாமி, கனகம்பாள் தம்பதியினர் அருந்ததியர் பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ராசிபுரம் வட்டாட்சியர், வெண்ணந்தூர் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி வீட்டை இடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு இடித்த வீட்டை கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்களுக்கு பட்டா வழங்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெண்ணந்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெண்ணந்தூர் பேரூர் செயலாளர் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன், மாநில விவசாய அணி துணை செயலாளர் குமணன், வணிகரணி மாநில துணை செயலாளர் செங்குட்டுவேல், வெண்ணந்தூர் பேரூர் பொருளாளர் செங்கோட்டுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,